ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் 2 தாங்க சொல்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆடுறோம். கிரானைட் 1 வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா போன வாங்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி போடுவாங்க. முதல்ல நம்ம வந்து டே 1லேருந்து வர வைப்பாங்க. என்ன பண்ணுறது? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சத்தட்டு தாங்க யூஸ் போட்டுருவாங்க. இந்த சத்தட் ஐயோ இன்றைக்கும் ஐ ரோலிங் ஆகுது, அன்றைக்கும் ஐ ரோலிங் ஆச்சு. ஃப்ரீ ஃபயர் விளாடும்போது சத்தத்தை போட்டோன்னே 2 பேர் வருவாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பேன் தான் வருவான்னு நினச்சேன். இந்த மாதிரியே கிராண்ட் பேன் போகிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராணி போவா. என்னடா இது ஸ்டக் ஆகுது. சரி கிராணி போட்டோம். போக மாட்டாளோ? வந்துட்டாங்க. நல்ல வேலை முன்னாடி போயிருப்பேன். சரி கிராணி போட்டோம். திரும்பி பார்த்தோம்னா செத்தேன் நான். இல்லை ஸ்டக் ஆகுதுடா. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸ்டக்கெல்லாம் ஆகலை. நல்லா திறந்தேன், ஒன்றுமே இல்லை. அடப்பாங்கடா. சரி பக்கம் எதுவும் இருக்காது. சரி இந்த பக்கம் ஒரு ஜாடி மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கிஞ்சி இருக்கும். போடு வெப்பன்கி. சொல்லி வாய மூடலை வெப்பன்கி. என்ன ப்ரோ வெப்பன்கியா? வெப்பன்கி என்னாக்கி வெப்பன்கி போடு. தகிட ஐயோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்கி எடுத்துக்கலாம் கைஸ். அடா இவ்வளோ நேரமாக பேசலையேன்னு பார்த்தேன். இப்போ நம்ம வந்து சத்தட்டை போட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வெப்பன்கி எடுத்து போகலாம். அது வேறு மணி அடிச்சிச்சு. ஐயோ என்னடா புல்லட் எடுக்க முடியல. எனக்கு அப்படி இருக்குது. சரி கிராணி போவா. அவன் மேலே டும்முன்னு வச்சிட வேண்டியது. கிராண்ட் பே வருவேன், அவனுக்கும் டும்முன்னு வச்சிட வேண்டியது. கிராணி ஸோ வர்றதுக்கு லேட்டாயிரும் போல கைஸ். வரட்டும். டக்குன்னு வந்துச்சு. நம்மளால் டக்குன்னு போக முடியும். டக்குன்னு வா கிளவி டக்குன்னு வா கிளவி 2 தடவை மணி அடிச்சிருது. இன்னும் வரல. 3ஆவது தடவை அடிக்கிற போது போயிட்டா. போடு. அவ்வளோதாங்க சாஞ்சிட்டா கிளவி. இப்போ வந்து கிராண்ட் பே வருவியான். அவனுக்கும் போடு அப்படின்னு போட போகிறோம். எங்கடா போன லே மொட்டை சொட்டை படிச்சிருச்சுடா. எங்கடா போன? உன் பொண்டாட்டி மேலே நல்லாவே இல்லையாடா. என்னடா இந்த பக்கம் போகிறாளே மொட்டை. எங்கடா போட அடிச்சிட்டேன். எங்கடா போகிறான்னு திரும்பி பார்த்தேன். அடிச்சிட்டேன். மொட்டை பையில நில்றா. அவனை கண்ணை எடுத்து வரேன்டா. சரி முதல் மேட்ச் அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அடி வாங்க வச்சிட்டீங்க. என்ன பண்ணுறது? சரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் எஸ்கேப் எல்லாம் பண்ண போகிறோம். போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். விளாண்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். விளாடாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானாக வந்து லாஸ்ட்டு சொல்லுவேன். எடுக்கிறத பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. இது தேவையா, இது தேவையில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. ஜஸ்ட்டு முசுகை கிராண்ட் பேன் கிட்ட பேருந்து வச்சுக்கோங்க. கிராண்ட் பேன் ட்ரோலியும் வச்சுருப்பேன். கிராண்ட் பேன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு வச்சுருக்கேன். ரொம்ப விரும்புண்டு ஆடுவாப்பில். பார்த்து உஷாராகவே இருங்க. சரி இவர் வந்து இப்படி டக்குன்னு வர மாட்டேங்காரு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பாதம் போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா சொட்டை முதல்ல மொட்டை போயிடுச்சு. சொட்டைன்னு கூப்பிடணும் மெல்லந்தான். மொட்டை போயிடுச்சு. இப்போ வந்து சொட்டை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வந்து சவுண்டு போட வேண்டாம்.
கண்ணை எடுத்துருவான். இது போக முடியாது கைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மணியே மணியின் மொழியே அட கல்லில் வாங்கின அடியே ஓடு. இது பார்த்தீங்கன்னா எங்கேயும் சுடலை, சும்மா வயிற்றுல சுட்டேன். நிச்சயம் குழந்தை பிறக்காது. குழந்தை பிறக்காதுன்னா என்ன ப்ரோ மீனிங் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து வயிற்றுல சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானிக்ஸ் இருந்தாலும் குழந்தை பிறக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்களே, குழந்தை பிறக்காதுன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்குவீங்க. தப்பாக நினச்சிடாதீங்க கைஸ், சும்மா சொன்னேன். வேறு ஏதாவது நினச்சி என்னடா வீடியோவில் எப்படி அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா சொன்னேன். நீ வண்டி சீரியஸாக நினச்சிடாதீங்க. என்னடா வெஞ்ச் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். சரின்ட்டு ஒரு வெஞ்சை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டேன். கீழே போட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரி இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பில் இருந்தேன். சரி இது தொடர்ந்தா ஹெலிகாப்டர் பண்ணுறது எனக்கு தேவையில்லாது, சும்மா எடுத்து வைக்க வேண்டியது. சரி அப்புறம் வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். இது பண்ண மீட்டை வச்சு இது மாட்டக்கூடாதுன்னே நான் இது பண்ணேன். நான் திரும்பி மீண்டுமா அப்படி கேஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். 2 இதுக்கு தேவைப்படும். எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினா ஹெலிகாப்டர். ட்ரெயின் வந்து 3 இல்லை, ஹெலிகாப்டர். இந்த இதில் நம்ம வந்து எது விளாட போகிறோம், எனக்கு வேண்ட பசங்களை விட்டுரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விளாட போகிறோம். இதுனா எது எனக்கு வாயில் வர மாட்டேங்கி. ட்ரெஸ்ஸு இருக்குன்னு சொல்லு ஹாசினி, ட்ரெஸ்ஸு இருக்குன்னு சொல்லு ஹாசினி. ட்ரெஸ்ஸு இல்லை நானே மறந்துட்டேன். ட்ரெஸ் இல்லை, லைவ் போட் கீ கைஸ். சூப்பர் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட் கீ வந்து பார்த்திங்கன்னா போட் எஸ்கேப்பு தேவைப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை வீடியோ, உங்களுக்கு 3 வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட் எடுத்து போய் அதில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே வேண்டாம் தோசை ஊற்றலான்ட்டேன். கிளைய வாட்டிக்கு வந்துடுவான்னு நானும் ஒன்று போய் நான் குடுக்குறேன் கீழே போயிட்டேன். கீழே என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே ஓடி வந்துட்டேன் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ என்னடா பண்ணுறது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகுது கைஸ். பால் பண்ணிடுங்க. வந்து கிராணி பேருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஜஸ்ட் மிஸ். சரி கதா புட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா
காமிக்கலன்னு சொல்லலை, காமிக்கலான்னு பார்த்தேங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டா சரி விடுங்க, நம்ம என்ன பண்ணுறது, வெறி ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராணி வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இப்போவே ஏற்றிருக்கேன். வந்து எப்படியாவது சப்ஸ்கிரைப் படிச்சிடணும் நான் இருக்கேன். என்னடா இது அவ்வளோதான். சரி கிராணி போட்டோம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, சரி கொடுன்னு ஓடிடலாம் அப்படின்னு ஓட்டத்தை முடிச்சு கதை விட்டுட்டேன். சரி இப்போ வந்து கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பண்ண முடியாது மொட்டை இந்த சாக். சரி இதுக்குள்ள என்ன போட்டு வேற லெவலுக்கு இருக்குதா அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டாச்சு. ரெண்டு பேரும் வாங்கினாங்க சாப்பிட்டேன். 2 பேரும் ஒரு சின்ன போல வருவாங்க, நம்ம அவங்கள கெத்தோம் அப்படின்னு தான் இருக்குது. கிராணியை முடிச்சுட்டு நினைக்கலாம் வைப்போம். சுவிட்சு போர்டு தெரியல, நான் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமைதியாரு. சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளி அதில் இருக்கிற கீ எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வேற போகணும். இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. வாடா மொட்டை மணியின் மொழியை தான் முடிச்சுட்டீங்க. ஏன்னா நீ வந்து ஒரு மொட்டை பையன் சொட்டை கிஃப்ட் பையன். சரி நம்ம மேலே போகலாம் கைஸ். இது கூட பேசினா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். சரி அப்படின்ட்டு இதை திறந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற வெண்ணெய் வேறு எடுத்து போகணும். இவ்வளோ வேலை இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வேறு எனக்கு வலிக்குது. இந்த வீடியோவுக்கு மட்டும் லைக் மட்டும் போட்டு விட்ருங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன், லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. பேசாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா எக்ஸ்பிரஸ் வந்து சரி இதில் என்ன இருக்கும் அப்பாடி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லக்கா இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கா இருக்குங்க. ஒன்றும் தப்பாக நினச்சிக்காங்க. இப்போ எல்லாக்கி மட்டும் வேணும், இங்கே இருக்குன்னு தெரியல. எல்லாக்கி டக்கேக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. நான் போயிட்டு அவங்க முதல்ல மோட்டர் ஸ்கேப் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. பாம் இருக்கிறதுலே இந்த கேம்லேயே இருக்கிறதுலே இது பெரிய பவர். கட்டிங் பிளேடு எடுத்து கண்ணை இங்கே போட்டு சேஃப்கி இங்கே இருக்குமா? ஆமாங்க, சேஃப்கியில் வந்து ஸ்பார்க்கில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேல்லாக்கி எடுத்துருக்கு. சரி கைஸ், சூப்பர் கைஸ். வந்து இந்த தூக்கி இங்கே போட்டுக்கலாம். அப்பா மீடியாவு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எங்கள் அம்மா பேசுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா தான் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் பேசுவாங்க. நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன் ப்ரோ இங்கெல்லாம் வாய்ஸ் கேட்குது அப்படின்லாம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். இது நல்லா இல்லைன்னு மட்டும் இது பண்ணிடுறாங்க. அவங்க கெஞ்சி கேட்குறேன். சரி இப்போ வந்து நம்ம வந்து கீழே போகலான்னு நினச்சேன்.
கைஸ் எங்கள் அக்கா பேசுகிற அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணும்போது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, ப்ரோ எனக்கு டென்ஷனாக இருக்கு ப்ரோ அப்படின்லாம் சொல்லாதீங்க கைஸ். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்ருங்க கைஸ். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு ஃபுல்லாக பார்க்கல. ஸ்பார் பிளக் வேணும் இன்னும். பியல்லாக்கி சொட்டையும் மொட்டையும் ரொம்ப ஓரா பண்ணுறாங்க. மொட்டையில் போடலன்னு நினச்சேன் அவனுக்கு. மொட்டைக்கு வந்து மொட்டையிலே போடலன்னு நினச்சேன். ஆனால் சொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொட்டையிலே போட்டிருக்கேன். மொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா மணியின் ஒளியல் போட்டிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா ஜில்ஜோன் வீடியோவில் பார்த்துருவீங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க வீடியோ நல்லா நிறையா பார்ப்பேன். நல்லா சிரிச்சு பேசுவாங்களா, அவங்க வீடியோ நல்லா பார்ப்பேன். அவங்கள பார்த்து தான் நான் இந்த வீடியோ போடவே கற்றுக்கிட்டேன். சரிங்களா கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஜில்ஜோன் ப்ரோ பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். அவங்க பார்த்தாங்கன்னா கமெண்ட் மட்டும் பண்ண சொல்லிடுங்க கைஸ் ப்ளீஸ். எனக்காக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் மட்டும் பண்ண சொல்லிடுங்க ப்ளீஸ். அவங்க இந்த வீடியோவை பார்க்கணும். பார்த்தாதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இதையும் ஒருத்தவங்க பார்த்துருக்காங்களே, அதுவும் பெரிய ஆள் பார்த்துருக்காங்களே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுடலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வச்சுட்டு போக நேரம் இல்லை. போகிற வழியிலே அப்படியே எட்டு போயிட்டுலாம். பார்த்திங்கன்னா புல்லட் இருக்குது. கிராண்ட் பெயின் வச்சுக்கோங்க, இதை வச்சு போட்டு எனக்கு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா மணியின் ஒளியே போடு. பார்த்தீங்கன்னா கிழவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியின் ஒளியன்னு போட்டுச்சா. வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டியான். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அடிக்கிறோம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அடிக்கிறோம். ஒன்றுக்கு போக கூட ரொம்ப வசதியாக இருக்கும் அவத்தை. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ் ப்ரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தையும் நம்ம சேனல்லே ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியாவது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்னு கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரோ இது பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தேன். என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா எதுக்கு பிடிக்கல கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிக்கலையா, இந்த வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அது விடணும். ஸோ கீர்த்தி ரூபன் இதை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி கைஸ், எஸ்கேப் ஆக போகிறாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. டக்குன்னு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க கைஸ். டக்குன்னு போகலாமா? கிராணி வருமானாலும் பார்த்துக்கலாம். கிராணி வர வச்சுக்கோமா. நம்ம கிராணி இப்போ தானே பை பாய். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.